ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். ஒரு வழியா அடுத்த எபிசோடோட வந்துடுச்சு. 11th எபிசோடோட வந்திருக்கேன். அண்ட் 2 நாள் சொல்லிட்டு 3 நாள் லீவ் எடுத்துட்டேன் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் எதனால லீவ் எடுத்தேன் ரீசன்லாம் சொல்லி அவங்க அறுக்காம டேரெக்டாகவே நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 11 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறான். ஹீரோ அவனோட ஃபீல்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. அது ஃபீல்டுனா டஞ்சனுக்குள்ளே இருக்க ஃபீல்டு இல்லை, டஞ்சனுக்கு வெளில இருக்க ஃபீல்டு. அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்ந்துட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்றதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் தான் கைஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரியே நான் கண்டிப்பாக க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரியே நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த கிராப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்னோட A+ ரேங்க் கிராப்ஸையும் வளர்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்ன லூலு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா லூலு தான் அவங்க ஃபீல்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம லூலுகிட்ட கேட்கும். லூலு கை காமிக்கிறாங்க. பார்த்தா லூலு வளர்த்து வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஏதோ நாசம் பண்ணி வச்சிருக்கு. நம்ம ஹீரோ வந்து லூலு தூக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பாக ஒயில்டு அனிமல்ஸாக தான் இருக்கணும், ஒரு வேளை வந்து ஒயில்டு பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலோ சமாதானப்படுத்திட்டு, உன்னோட ஸ்வீட் பொட்டேட்டோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு லூலோ, நீ வந்து கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலோ சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே பின்னால் புதர்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்ன அங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லூலோ பின்னாடி தள்ளி வச்சுட்டு இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி இன்னுமே இந்த இடத்துல ஒயில்டு அனிமல்ஸ் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுக்குள்ளேருந்து ஒரு முயல்குட்டி டப்புன்னு ஜம்ப் பண்ணி வருது. இந்த முயல்குட்டி பார்த்தா எங்கே இருக்குன்னு வருதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன சாப்டரில் வந்து தப்பிச்சு வந்துருக்கோம்னா அந்த ஃபைட்லேருந்து அந்த முயல்குட்டி தான் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு இங்கே வராது அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்துட்டு ஹீரோ, ஆமா இது ரேபிட்டா? இல்லை இது மாஸ்டராக தான் இருக்கணும், பார்த்தாலே தெரியுது, இதோட ஹார்ன் உடஞ்சிருந்தாலுமே என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இது ஹார்ன் ரேபிட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ரேபிட் திருப்பி பேசுது, இந்த மாதிரி நீங்கள் வராதுன்னு சொல்கிறோம்ல, எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி என்னால் மாஸ்டர் பேசுறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது, ஒருவேளை அந்த ஸ்கில்லாக இருக்குமே. ஆனால் வந்து அந்த ஸ்கில் வந்து லைவ் ஸ்டாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த ஸ்கில்லை பற்றி சொல்கிறான். அது வந்து ஏற்கனவே அவனுக்கு கிடச்சிருக்கும், அந்த சோளத்தை தின்னத்தினால ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே செகண்ட் சாப்டர்லேயே கிடச்சிருக்கும். அதை தான் சொல்லிட்டு இருக்கான், அந்த ஸ்கில்லை தான். பட் வந்து இது லைவ் ஸ்டாக் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். லைவ் ஸ்டாக்னா ஃபஸ்ட்டு வந்து கால்நடைகள், ஐ மீன் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல, ஃபார்ம் அனிமல்ஸாக வீட்டிலலாம், அதான் லைவ் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. லைவ் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். எப்படி ஒரு மாஸ்டர்ட்ட ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க முன்னாடி பாப்பப் ஆகுது. அதில் நீங்கள் வந்து ப்ரோ ஃபார்மோட இதை கண்டுபிடிச்சிங்க ஒரு ஹிண்ட்டை, அதனால உங்களுக்கு புதுசாக ஒரு கொஸ்ட் கொடுத்துட்டாங்க, புதுசாக ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டாங்க, செகண்ட் சேலஞ்சுன்ட்டு. இந்த சேலஞ்சில் வந்து நீங்கள் வந்து அந்த ரேபிட்டோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி உங்களோட லைஃப் ஸ்டாக்ஸாக மாற்றிக்கணும். இந்த கோலோட ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ ஃபார்மேட் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சேர் அப் கிடைக்கும். ஆனால் ஹீரோ தான் வாழ்றான், தோத்தானே ஜெயிச்சானே எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிகினர் ஹிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரேபிட்டோட ஃபேமிலிக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாஸ்டர் ஆச்சு, இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பாக எனக்கு தான் டேஞ்சர், ஸோ வந்து நான் இதை ரிஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த சேலஞ்சை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம லூலு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே அவன்கிட்ட சொல்கிறாங்க. ஐ மீன் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. அண்ட் வந்து ஹீரோவும் பார்த்துட்டு வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது, ஆனால் இதுங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி பார்த்தா இன்னொரு ரேபிட் அதோட பேருக்கு அங்கே படுத்து கிடக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், என்னது இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகிறான். இதை பார்த்துட்டு இந்த இன்னொரு ரேபிட் வந்து நான் தான் சொல்கிறேன்ல இங்கே வராதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெல்ப் பண்ண வேண்டாம்னா சொல்லு, நான் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன், உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும். அதுவும் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் போல இருக்குது அதோட டெலிவரி. ஸோ வந்து நான் அப்படியே விட்டுட்டு போனேன்னா 2 பேருக்குமே பிரச்சனை, அம்மாவுக்கும் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நம்ம முயலும் யோசிச்சுட்டு அந்த முயலை திரும்பி பார்க்குது, அந்த முயலை என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி கத்தவும் வந்து நம்ம ஹீரோட காலிலே வந்துட்டு ஒரே தெளியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்னால் முடிஞ்சதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக அந்த முயலும் குட்டியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து ஹீரோ அதை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். அது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் லூலு, ரொம்பலாம் அதை ஒத்து பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கையில் இன்னொரு குட்டி வச்சிருக்கான். அந்த குட்டி செத்துட்டு டெலிவரி எப்போ வந்து செத்து இருக்கு, 2 பேருக்குமே தெரியும், அந்த 2 பேருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் இதை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஸ்பிரிட்டை கொண்டு இதை எரிச்சிடு, கண்டிப்பாக இதை அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். அவங்க அடுத்த லைஃப்ல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பிரிட்டும் அதை அவன் சொன்னபடியே எரிச்சிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மேல் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசு, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆமா என்ன ஃபேவர் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும். அது உடனே படுத்துட்டு என்ன சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சாப்பிட்றதா, ஏமா இப்போதாம்மா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கெல்லாம் உன்னை சாப்பிட்டா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான், இப்போ என்ன பண்றது, நான் உனக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டான், பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது சரியா, நீ என்னோட இருந்து, அது மட்டும் இல்லாமல் உன்னோட லைஃப் எல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ என்னோட இருந்தாலே போதுங்க. சரி ஓகே அஃப்கோர்ஸ் நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலும் ஒத்துக்குது. ஒருவேளை 2 பேரும் கை கொடுக்குமே அவனுக்கு வந்து சேலஞ்ச் சக்ஸஸ் ஆயிட்டு, இதுக்காக தான் ஹீரோ இவ்வளோ பண்ணியிருக்கான். சேலஞ்ச் சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு ப்ரோ ஃபார்மேட் வந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் வந்து உங்களோட ஃபார்முலாண்ட் வந்து லெவல் 2க்கு போயிட்டு அப்படின்னு போட்டு ஹீரோ நோட்டீஸ் விட்றாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரேபிட் வந்து இவங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் லூலுவும் ஹீரோ வந்து அந்த ரேபிட்டோட குட்டியெல்லாம் தூக்கிட்டு வராங்க. லூலு தான் அந்த ரேபிட் வந்து ஒரு மாதிரியா பிடிச்சிருக்காங்க. அந்த ரேபிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கக்கூடாது லூலு, ஒழுங்காக பிடிக்கணும் அப்படிங்கும்.
நான் சூஸ் பண்ணது கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும் தான் நம்புறேன் அப்படின்னு அந்த ராபிட் சொல்றதோடயே இந்த சாப்டர முடிச்சுட்டாங்க. ஒரு வழியா நான் சாப்டர் 11ம் போட்டேன். நான் 2 நாள் சொல்லிட்டு 3 நாள் எடுத்துட்டேன் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாம கொஞ்சம் புக்ல போயிட்டேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எடிட் பண்றதுக்கு அலுப்பா இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். பட் வந்து ஒரு வழியா இன்னைக்கு எபிசோட கொண்டு வந்துட்டேன். இனிமேலாம் ரெகுலரா தான் எபிசோட் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில எபிசோட் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க குடுக்குற சப்போர்ட்ட பொறுத்து தான் அதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஆல். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.